வாக்கிங்லேயே பண்ணுறாப்புல. புதுக்கோட்டை. நீங்கள் சென்னையா? சரி சரி சரி. லடாக் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. கண்டிப்பாக கண்டிப்பாக. பார்த்தீங்களா நம்ம ஆள் பாருங்க, ஆல்டோ கார் அப்படியே காலில் வச்சு தள்ளிட்டு வர்றாப்புல. போலீஸ்லாம் நிற்குது. லைட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் தான் போகுது. யார் எந்த வண்டின்னு தெரியல. ஓ இந்த வண்டி தானா? Don't wanna sleep in, cause I got something to prove. Hello riders, நான் மோட்டோ ஜோட்ஸ் விஜய். இன்றைக்கி டே 31. இன்றைக்கி அதாவது நாள் 31. நேற்று நைட்டு பார்த்தோம்னா அந்த புல்லட்டு கார் பின்னாடி நான் வந்துட்டு இருந்தேன். அதோட வீடியோ என் பண்ணியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா வேற மாதிரி சம்பவம் நடந்து போச்சு கைஸ். என்னென்னு பார்த்தோம்னா நான் NH44 ஜம்மு ஹைவே அதில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன். வர்ற வழியில் உதம்பூர் பக்கத்தில் தார் உதம்பூர் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஒன்று லெஃப்ட்டில் பிரியும். அது போய் என்ன ஒன்றுனா NH44 இப்படி வந்து இப்படி யூட்டர்ன் பண்ணி கீழே வர மாதிரி இருக்கும். அந்த ரூட்டு கொஞ்சம் கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி அதில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதில் வந்துட்டேன் காசு. ஆனால் ஏன்டா வந்தோம்னு என் மண்டை ரொம்ப ஃபீல் ஆனது நேற்று தான் காய்ஸ். ஃபுல்லாக நேற்று நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணது. என்னடா இந்த ரூட்டில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. ஸ்பிட்டியில் கூட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு பார்த்தேன் காய்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான் பண்ணேன் ஒரு நாள் ஃபுல்லாக. அப்போ கூட நான் அவ்வளோ மைண்ட் டென்ஷன் ஆனது கிடையாது, மைண்ட் டார்ச்சல் ஆனது கிடையாது. என் மூளை ஃபுல்லாக கோவத்தால் நிரம்பினது கிடையாது. ஆனால் நேற்று ஃபுல்லாக அந்த மாதிரி நிரம்பிடுச்சு. ஏன்னு காட்டணும்னா அந்த ரூட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் லாரி மட்டும் தான் காசு வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி தான். அதில் வந்துடாதீங்க. அந்த உதம்பூர் தார் ரோடு மட்டும் உதம்பூருக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் பிரியும். அங்கேருந்து வந்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து இங்கேருந்து போனோம்னா ரைட் சைடில் பிரியும். அந்த ரூட்டில் போகாதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உதம்பூர் தார் ரோடு அப்படின்னு மேப்லேயே போட்டிருக்கு. அந்த ரூட்டை போயிடாதீங்க. ஏகப்பட்ட ஹேர்பின் பெண்ட்டு. எவ்வளோ தான் ஹேர்பின் பெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நான் ஈஸியாக வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரோடு -10க்கு கீழே ஒஸ்ட்டு ரோடு காய்ஸ். ஒஸ்ட்டு ரோடு, ரொம்ப ஒஸ்ட்டு ரோடு. எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு மேடு பள்ளம் குண்டும் குழி அவ்வளவு. அதுவும் இல்லாமல் தூசி, லாரியிலேருந்து வர்ற தூசி, சைடில் இருக்க அந்த மண்ணை தூசி கிளப்பிட்டு போகிறது. காட்டுறேன் இருங்க, என்னோடய ஜாக்கெட்லாம் காட்டுறேன் என்ன நிலைமையில் இருக்குன்னு. அவ்வளோ தூசி காய்ச்சி ஓட்டவே முடியல வண்டி. அதுலேயும் இந்த லாரியில் உள்ள லாரிக்காரவங்க கூட வந்து நான் ஒரு இதில் வந்து சேர்க்க மாட்டேங்க. அவங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு இதாக இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. ஆனால் அந்த பிக்கப் ட்ரக்கில் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மஹேந்திரா பிக்கப் ட்ரக்கில் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வண்டி தான் பெரிய வண்டி அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து டிப்பர் நம்ம வந்து கண்ணு கூசுதே, ஏத்தாப்புலேருந்து லைட் அடிக்கிற அந்த ஹை பீம் வந்து கூசுதுன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் இருக்க டிப்பரை வந்து அமுக்குறோம், பாஸ் சுவிட்ச் அமுக்குறோம் டிப் பண்ணியா அப்படின்னு. ஆனால் அவங்க பாஸ் சுவிட்ச் அவங்க வந்து லைட்டை வந்து டிம் பண்ணுறதே கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ்லேயே தான் வர்றது. இந்த மஹேந்திரா தார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார் வச்சுருக்கவங்களும் அதே மாதிரி தான். நம்மளை யார் இது போகிறா அப்படிங்கிற ஒரு இது ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மஹேந்திரா தார் வச்சுருக்கவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி தான். அந்த ஹை பீமை வந்து ஆஃப் பண்ணுறதே கிடையாது நம்ம டிப் பண்ணாலுமே, நம்ம பாஸ் சுவிட்ச் அமுக்கினாலுமே. ஸோ அதனாலே பாதி எனக்கு இரிட்டேட் ஆனிச்சு. யாருன்னா நம்ம எதிர்த்தாப்புல லைட்டோட கண்ணு வெளிச்சம் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும்போது நம்மளால் எப்படி வந்து வண்டி ஓட்ட முடியும், அந்த பிரச்சனை. நீங்கள் எப்போவும் வண்டி ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஃபாக் லேம்பு கம்பல்சரி வைங்க. அதுலேயும் பயங்கரமான வெளிச்சமாக இருக்க ஒரு ஃபாக் லேம்பு, 2 ஃபாக் லேம்ப் வச்சுக்கோங்க. யாராவது நீங்கள் டிப் பண்ணி வந்து ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து ஹை பீமை வந்து லோ பீமை மாற்றலை அப்படின்னா ஃபாக் லேம்ப் அடிச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸில் அடிங்க. ஆஃப் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் வந்து இவங்க வந்து ஆஃப் பண்ணி எப்படி சொல்கிறது டிம் பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என் வீட்டில் ஃபாக் லேம்ப் இல்லை. நான் ஏன்டா வைக்கலன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், நிஜமாவே சொல்கிறேன். நேற்று நைட்டு என் வண்டியில் ஏற்பட்டேன். என் ஜாக்கெட்டை பாருங்கள், ஃபுல்லாக தூசி தான். இது பாருங்கள், இந்த இது ஃபுல்லாக தூசி. அது மாதிரி இந்த பேக்கு மேலே கவர் போட்டிருந்தேன், இது ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ தூசி. மாஸ்க்கை பாருங்கள், அதுதான் மெயின். இங்கே பாருங்கள், இது ஹெல்மெட்டுக்கு உள்ளே நான் போட்டிருக்கிறது. இதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்கள். இது மாஸ்க்கு மூக்குக்கிட்ட வர்றது இந்த லக்கில் எவ்வளோ. அது மாதிரி ஹெல்மெட்டோடைய நிலைமை இந்த பாருங்கள். உள்ளு பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், உள் பக்கம் வரைக்கும் ஏறி மண்டையெல்லாம் நேற்று ஏறிடுச்சு எனக்கு. நேற்று இந்த தூசினாலே எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சு. அந்தளவுக்கு அவ்வளோ தூசி காய்ஸ். புகைன்னா புகை, அவ்வளோ புகை. இது 4 நிமிஷம் போயிடுச்சு இந்த வீடியோ. இது சாரி அதுக்காக. ஆனால்
உண்மையை சொல்ல போனோம்னா ஃபாக் லேம்ப் வைங்க எல்லா வண்டியிலுமே, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஹை பீம் வச்சுக்கிட்டு நம்ம தான் பெரிய இதுன்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வந்து பாஸ் வச்சு டிம் பண்ணாமல் வர்றாங்கல்ல, ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு கண்ணை கூசுகிற அளவுக்குலாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபாக் லேம்பை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டிங்க. புரியுங்களா? யாருக்குமே வந்து எதுவும் நம்ம வேண்டாம், பாவம் முன்னியுமே பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டிங்க. அப்போ தான் அவங்க வந்து ஃபாக் லேம்பை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைட்டு வந்து ஆஃப் ஆகும். நான் சொல்கிறேன், ஏன்னா இது மாதிரி நிறையா நான் பார்த்துருக்கேன். என் வீட்டில் ஃபாக் லேம்ப் இல்லாத ஒரே காரணத்தினால தான் நேற்று எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனது. அப்புறம் நேற்று வர வழியில் உதம்பூர் தாண்டி இப்போ NH44 எடுத்துட்டேன். NH44 எடுத்து ஒரு லக்கில் ஒரு ஹோம் ஸ்டே 500 ரூபா ரூமு அதை எடுத்துட்டேன். இனிமேல் இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம பஞ்சாப் தான் போகிறோம். நான் ஏன்டா அவ்வளோ எமோஷனலாக பேசணும்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணும். ஆனால் உண்மையுமே நேற்று அவ்வளோ எமோஷனல் ஆக வச்சுட்டாங்க என்னைய, ஓகேங்களா? அதுலேயும் இந்த மெயினாக பிக்கப் ட்ரக்கு, மகேந்திரா தார், அப்புறம் ஒரு சில லாரி, ஒரு சில எல்லா லாரியும் கிடையாது, ஒரு சில லாரி, அதுக்கப்புறம் ஒரு சில காரு. இந்த காருங்கெலாம் பார்த்தோம்னா நம்ம என்ன தான் டிம்பர் லைட்டை வந்து ஆஃப் பண்ணாலும் அவங்க ஆஃப் பண்ணுறதே கிடையாது. நம்ம சிக்னல் கொடுக்குறோம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு, ஆனால் அவங்க வந்து ஆஃப் பண்ணுறதே கிடையாது. ஹேர்பின் பெண்டு காய்ஸ், அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் லைட் வந்து எப்படி சொல்கிறது, ஆப்போசிட்டில் வர்ற லைட்டு வந்து பிரைட்டாக இருந்தால் நமக்கு ரோடு எப்படி தெரியும், விசிபிள் சுத்தமாக தெரியாது, நம்ம கண்ணையே மறைச்சிடும். நம்ம ஒரு ஓரமாக ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது. பின்னாடி வர்ற லாரியோ இல்லை வண்டியோ மற்றவங்களுக்கு அது பாதிப்பாக இருக்குது நம்ம ஸ்லோ பண்ணோம்னா. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஃபாக் லேம்பு நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா, ரைடு கிளம்புனீங்கன்னா ஃபாக் லேம்ப் வைக்காதீங்க, இனிமேல் கிளம்பாதீங்க காய்ஸ். நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, இனிமேல் அப்படியே மோட்டோ விலைங்களை பார்க்கலாம். ஓகே, NH44லேயே இதே நிலமை தான். நேற்று அந்த ரோட்டில் வந்து தான் எனக்கு அதே நிலமைன்னு ஏற்பாடு நினச்சேன். ஆனால் இங்கேயும் இதே நிலமை தான், லாரி இந்த மாதிரி டிராஃபிக்கு, ஏகப்பட்ட டிராஃபிக்கு. அதுவே இதுவாவது ரோடு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, ஆனால் அங்கே ரோடு சுத்தமாக சரி இருக்காது. அதில் யோசிச்சு பாருங்களே நிலமையை. இப்போ ஒரு 20 நிமிஷமாக அங்கே நேரம் நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் இப்போ கரெக்டாக மூவ் ஆகுது வண்டியெல்லாம். ரூட்டில் மட்டும் வந்துடாதீங்க, அந்த உத்தம்பூர் தார் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது, அதில் மட்டும் வந்துடாதீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஜம்மு வழியாக போய்த்துட்டு NH44 வழியாக வாங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, நல்லதும் கூட. ஓகே, இந்த காருக்காரன் வேறு நம்ம போகிற இடத்துல இவன் வேறு உடஞ்சி வந்துட்டான். அவனுக்கு அந்த பக்கம் இடம் கிடைக்கலையா, ஏசிக்கில் தானே இருக்காங்க. போடா வெண்ண. நீ எல்லாம் உருப்பிடுவியா நீங்களாம்? பீப் என்றால் கெட்ட வார்த்தையில் திட்டினா அவங்க போடுவாங்க, அதை நானே டிராஃபிக்கு என்ன பிரச்சனையே தெரியல. அந்த பக்கம் ரோடு சுத்தமாக இல்லை. நம்ம அந்த கட்ட மேலே ஏறி வந்துட்டோம் பாலத்துலேருந்து. சுகாஷ் இங்கே பாருங்கள், ஒரு ஆள் நடந்தே இந்தியா, நேபாள், பூட்டான் 3 இதுக்கும் போகிறாப்புல. நான் ஏன் என்ன பேசாமல் இருக்கேன்னா, இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கலன்னா நுப்பாட்டி பேசலாம். இந்த இடத்துல ஒதுங்கவே விட மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல கூட நுப்பாட்டி. சூப்பர், வாக்கிங்லேயே பண்ணுறாப்புல. புதுக்கோட்டை. நீங்கள் சென்னையா? சரி சரி சரி. லடாக் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் கொல்கட்டா போகணும். ஓகே, சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அவரை வாங்கிறதுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணால் நம்ம ஆள் ஒருத்தர் வண்டி நம்பரை பார்த்துட்டு கேட்குறாப்புல. சந்தோஷம்டாடே சாமி. ஐயோ, மனசுக்கு இப்போ தானே ஆறுதலாக. நேற்றெல்லாம் டென்ஷனாக இருந்தேன், ஐயா இந்த ரோட்டை நினச்சி. இப்போவும் இந்த ரோட்டை நினச்சி டென்ஷனாக இருக்கேன். இந்த மாதிரி கடவுள் அப்போக்கப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை வந்து தொட்டுக்க மாதிரி கொடுக்குறாப்புல, வச்சுக்க இருந்தா அப்படின்னு மனசு சந்தோஷமாக இருக்கு. சென்னை அவர், ஐயோ பேரை கேட்காம வந்துட்டேன். ஷட், அது என்னமோ தெரில, பேரை கேட்கவே மறந்து போயிடுது. அதோட இந்த டிராஃபிக்கில் எங்கேயோ அவர்கிட்ட கேட்குறது போ, பின்னாடி ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒய்யின்னு. அவருக்கும் தொந்தரவாக இருக்கும். पीस है और इसमें 3 पीस डाल दो. நம்ம ஊரில் வடை சின்ன சின்னமாக உருட்டி போட்டு வடை, இது பருப்பு வடை, அதுவும் பருப்பு வடை, ஆனால் வேறு டைப்பில் இது. ஓகே, चिल्ली का मिर्ची एक पीस डाल दो. मिला बजी வருஷா போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே பசி வேறு தாங்கலை, டிப்பாட்டிட்டேன் வண்டியை. ஏன்னா ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்ணுங்க. இதற்கு खाना खा सकता हूँ?
खाना है आपका है अलग है ठीक बस ஒரு வழியா வண்டி பார்க்கிங் பண்ணிட்டேன் அது போதும் இதை சாப்பிட்டுட்டு போவோம் ஒரு பிரிட்ஜு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒரு பழசு இருக்குது நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு பிரிட்ஜு அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் பிரிட்ஜு அது ட்ரெயின் போகிறதான் நினைக்கிறேன் பார்த்தாலும் தெரியுது வரிசையாக 4 பிரிட்ஜ் இருக்கியா என்ன ஆறாக இருக்கும் சிந்து நதியாக இருக்குமோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஆனால் அங்கேருலாம் நிறையா ஊற்றிட்டு வருது இங்கனக்குள்ளே கொஞ்சம் வேகமாக வருது தண்ணி ஆனால் அங்கேருந்து ஊற்றி இப்படி வாக்கியா வழியாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கு ஸோ காய்ச்சி இப்போ பார்த்தோம்னா பஞ்சாபில் அம்பாலா ஹைவே பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன் அம்பாலா ஹைவே பஞ்சாப்க்கு என்ட்ரு ஆகிட்டேன் காய்ச்சி முதல்ல என்ட்ரு ஆகிட்டோம் இப்போ தான் வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து வீடியோ ஆன் பண்ணேன் இன்னும் அம்பாலாவுக்கு பார்த்தோம்னா 285 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது மேப்பில் மேலே ஒரு இடத்துல போர்டில் பார்த்தேன் நம்ம ஆனால் அம்பாலா வரைக்கும் போகல ராஜ்புராட்டே நம்ம நின்றுவோம் ஸோ கொஞ்சம் கம்மியாகும் அதில் வெயிலுக்கு சும்மா கொளுத்துது காய்ஸ் வெயில் சும்மா கடுமையான வெயிலாக இருக்குது எப்படி சொல்கிறது இவ்வளோ நாளாக அங்கே குளூர்லேயே இருந்துட்டு இப்போ திடீர்னு வெயிலுக்கு வந்தவும் ஒரு மாதிரியாக இருக்குது காய்ஸ் வெயிலை ஏற்றுக்க மாட்டேங்குது உடம்பு டக்குன்னு ஒரு 2 நாள் ஆகும் அதை பழகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் வேர்த்து ஊற்றுது இன்னொரு பக்கம் எனக்கு சளி வேறு பிடிச்சிக்கிச்சு நல்லா மண்டையில் கோத்துக்குச்சு தண்ணி ஆமாம் இது வரைக்கும் 48 கிலோமீட்டர் தான் கைஸ் வந்திருக்கேன் இங்கே டிராஃபிக்னால ரொம்ப லேட்டாகி போச்சு 48 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் இன்னும் நிறையா தூரம் போகணுமா போகிற வழியாக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஓகே आपका नाम राहुल अच्छा मोटो विलेज राइडर्स ஸோ 100 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தேன் 100 கிலோமீட்டர் வந்துட்டேன் இதில் ஒரு தாப்பா வந்துச்சு 100 பஞ்சாபி வைஷ்ணவ் தாப்பா அப்படின்ட்டு லெஸ்ஸி குடிக்கலாம்ட்டு வந்தேன் ஆனால் லெஸ்ஸி இல்லை அதனால் மாசா மட்டும் குடிச்சிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டு சொருகிக்கிட்டு கிளம்பிட்டேன் பெட்ரோல் கீழே வந்துருச்சு இன்னும் ஒரு 196 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது காய்ஸ் ராஜ்புராவுக்கு இங்கேருந்து போய்ட்டு லூதியானாவில் ஒரு ஸ்டாப் எடுத்துக்குவோம் ஜலந்தர் வரணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா லூதியானா இருக்குது லூதியானாவில் போய்ட்டு ஒரு ஸ்டாப் எடுத்துக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கேன் இங்கேருந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போயிடுவோம் போயிட்டு அடுத்த ஸ்டாப் பண்ணிக்குவோம் ஓகே பார்த்தீங்களா நம்ம ஆள் ஓகே பாருங்க ஆல்டோ கார் அப்படியே காலில் வச்சு தள்ளிட்டு வராப்புல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு இது ஆரஞ்சு கலர் ஆல்டோ இதே மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை ஏற்பட்டுச்சு எவ்வளவோ தள்ளி பார்த்தா ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஏன்னா 2 பேர் மட்டும்தான் இருந்தோம் ஒன்று டிரைவரு இன்னொன்று இன்னொரு ஆள் இருந்தாப்புல அவ்வளோதான் அங்கே எங்கிட்ட வரனால அவ்வளோ தூரம் தள்ளிட்டு போக முடியல நான் அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணேன் இதே வண்டியில் ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தள்ளுங்கன்னு சொல்லி அவரை தள்ள சொல்லிட்டு நான் காலை வச்சு தள்ளினேன் இந்த வண்டியில் வச்சு டோ பண்ணி அவரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தள்ளி விட்டார் பாதி வரைக்கும் தள்ளி விட்டார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக நான் வந்து இந்த பைக்கை வச்சு அப்படியே டோ பண்ணி கூட்டு போயிட்டேன் நல்ல ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகையில் நான் ஓவர்டேக் பண்ணி இப்போ கிளச்சை போட்டு கியரை போடு அப்படின்னேன் கிளச்சை விட்டுட்டு கியரை போடு அப்படின்னேன் அதுக்கப்புறம் கியரை போட்டாப்புல அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆனிச்சு ஏன்னா 2 பேரும் மெதுவாக தானே தள்ளும்போது அந்த தள்ளும்போது பவர் பத்தலை அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நான் அதே மாதிரி தான் நானும் டோ பண்ணி அப்புறம் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அன்றைக்கி சிவபெருமானோட சிலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பஞ்சாபில் தான் வச்சுருக்காங்க இன்னும் நமக்கு ராஜ்புராவுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது காய்ஸ் ராஜ்புராவுக்கு இன்னும் லூதியானாவுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும் லூதியானாவுக்கு நம்ம லூதியானா போய்ட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு இருக்கேன் அங்கே அப்படியே ஹெல்மெட்டுக்கு வைசர் மாற்றியே ஆகணும் இந்த வைசர் நிறைய ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு ஸ்மோக் வைசர் இதுக்கு இப்போ வந்து கிளியர் வைசர் போடலாம்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது என்ன ஆக்சிடெண்ட்டா
ஏன் போலீஸில் நிற்குது? லைட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் தான் போகிறது. யார் எந்த வண்டின்னு தெரியல. கண்ணாடி நுழைய கிடக்கு, ஆனால் அந்த லாரி கிடையாது, அது மட்டும் தெரியும். ஓ, இந்த வண்டி தானே லாரி. இந்த வண்டியை அப்படி இடிச்சிட்டாமல் வருது, அந்த ஆல்டோ காரை. இதே அந்த பஸ்ஸுக்காரன் அப்படியே நிற்கிறேன். ஒரு அவன் தான் அடித்தானா தெரியல. என்ன வண்டியில் ஓரம் கட்டிட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க தண்ணி வர்றத. ஆஹா, மணி 6 ஆயிடுச்சோ தெரியல. என்னென்ன சரி, இன்னும் நம்ம 100 கிலோமீட்டர் போகணும். அதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். கரெக்டா 1.5 ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு 120 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக, 100 கிலோமீட்டர் கரெக்டாக நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு வந்துட்டேன் லூதியானா வரைக்கும். இங்கேருந்து ராஜ்புராவுக்கு இன்னும் ஒரு 74 கிலோமீட்டர் இருக்குது guys, 74 கிலோமீட்டர். 1 hour 20 minutes போயிடலாம்னு சொல்லி மேப்பு காட்டுது. 8 மணிக்கு அங்கே போயிடலாம்ண்ணே. ஓகே, ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 8 மணிக்குள்ள போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், பார்ப்போம் எப்படின்னா. ஓகே, ஸோ காய்ஸ், நம்ம ராஜ்புராட்ட என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு விஸ்வா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜெகதீஸ்வர் ப்ரோ 2 பேரும் அங்கே அவங்க ரூமுக்கு தான் போகிறேன். அவங்க 30 ஊருக்கு போயிடுவாங்களாம். ஸோ இன்றைக்கி போனால் 2 நாள் இருந்துட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடலாம். நம்மளும் அவங்க கூட ஒன்றாவே போயிடலாம். நம்ம வண்டியில் போயிடலாம், அவங்க வந்து ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. அவங்களுக்கும் ஒர்க்கு முடியுதான், அதனால். ஸோ நான் ராஜ்புரா போய்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ காய்ஸ், இந்த லக்கில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல. ஒரு ஆம்புலன்ஸ் வேறு போக முடியாமல் இதாகிக்கிட்டே இருக்குது. இந்த டிராஃபிக்னாலே நிறையா ஆம்புலன்ஸ் லேட் ஆகுது. இப்போ இந்த கார்லாம் போகுது இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் இல்லை சைடில் ஒரு ஓரம் கட்டி அணைச்சாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு இப்போ வழி கிடைக்கும். ஆனால் அது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பின்னாடி தான் வருது, நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா என்னன்னு தெரியல. எல்லோரும் ஒரு முனை தான் வந்து எடுக்கணும் காய்ஸ். வேறு என்ன பண்ணணும்? இப்போ உங்ககிட்ட இப்போ இந்த ரோடு இருக்குது, இந்த லாரி இருக்குது, நான் இங்கிட்ட வந்து அணைக்கணும். எல்லோரும் இந்த மாதிரி சைடில் போய் வழி விடணும். ஆம்புலன்ஸ் வருதுல, நம்ம விட்டாகணும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மனசு வரணும். ஆனால் நிறைய பேருக்கு அந்த இதே இல்லை. இப்போ நாங்கள் போகிறது சர்வீஸ் ரோடு, அந்த பக்கம் மெயின் ரோட்டில் போகிறது. மெயின் ரோட்டில் பார்த்தோம்னா கேப் இருக்குது சைடில். அந்த கேப்பில் எல்லோரும் ஒதுங்கி கொடுத்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் போகும். இந்த ஆம்புலன்ஸ் இன்னும் வரல காய்ச்சி, அது பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி சார், பரிதாப நிலைமையில் இருக்கேன். என் மூஞ்சி குளிக்கவே இல்லை 2 நாளாக. அங்கேலேருந்து கிளம்புனதுலேருந்து இந்த இப்போ குளிக்கணும். ஸோ காய்ச்சி, நம்ம ராஜ்புராக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு ரூமுக்கு அவங்களுக்கு நான் ஏற்கனவே அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லை ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேயே. அவங்க ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி அவங்களே டயர்டாகி பார்த்து கிடக்கிறாங்க, அதனால தான் காமிக்காமல் இருக்கேன். ஆமாம், இருந்தாலும் பரவாயில்ல. இருங்க, எந்திரிச்சு பாருங்க. வந்தாச்சு இவங்க ரூமுக்கு. இவங்க பார்த்தோம்னா 30ஆம் கிளம்பிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக 30ஆம் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ நம்மளும் அதே டேட்டில் கிளம்பி அப்படியே போகிறோம். இன்னொரு பிளான் இருக்குது, இந்த வீடியோவில் நான் சொல்லலை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் ரொம்ப சொன்னீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2 நாளாக 3 நாளாக குளிக்காமல், ஆமாம் குளிக்காமல் ரொம்ப இதாக இருக்குது. இன்றைக்கி போய் குளிக்க வேண்டியதான். ஓகே, பாய் காய்ஸ்.